நம்ம இன்னைக்கு ஒரு ஜாலியான ஒரு ஈவினிங் வீலாக் தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் கூட ஒரு பொட்டேட்டோ நொகெட்ஸ் ரெசிபி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இங்கே வந்து மார்னிங்லேருந்தே நல்ல மழை அப்பப்போ பெஞ்சிட்டே இருக்கு. இப்போ கூட இப்போதான் மழை ஸ்டாப் ஆச்சு. இப்போ கூட அடுத்த மழைக்கு ரெடியாக இருக்கு. ஸ்கை பார்க்கலாம், நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்த மழைக்கு க்ளவுட்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. நம்ம அடுத்த மழை வர்றதுக்கு முன்னாடி நம்ம சூப்பராக சுட சுட பொட்டேட்டோ நொகெட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ரித்து பார்த்திங்கன்னா விளையாண்டுருக்கான். டிவி பார்த்துட்டே ரித்து விளையாண்டுருக்கான். ரித்து அந்த பில்லோவெல்லாம் வச்சு நான் சோஃபா மாதிரி பண்ண போகிறேன், அதில் உட்காந்து டிவி பார்க்க போகிறேன்னு சொல்லி வச்சு விளையாண்டுருக்கான். பாருங்கள் ரித்து என்ன பண்ணுற? ரித்து இங்கே பார்த்து சொல்லு. சோஃபா பண்ணுறியா? உனக்கு சோஃபா பண்ண தெரியுமா? எப்படி பண்ணணும் சோஃபா? பாயிலேயே வச்சு விளையாடு, கீழே போடாத பில்லோ. இதை லாக் பண்ணிட்டு இந்த மாதிரி இதை லாக் பண்ணிட்டு இதை மாதிரி வச்சு வச்சுட்டு இப்படி சோஃபா பண்ண நீ எங்க உட்காருவ? நான் இப்படி நான் இப்போ நான் எப்படி உட்காரேன் தெரியாது. படுத்துட்டு அது சோஃபா இல்லடா, பெட்டுடா அது. அது சோஃபானா இருக்கும், பெட்னா இருக்கும். ரெண்டுனா ஒரே மாதிரி மேட்சா தான் இருக்கும். ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குமா? சரி, ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போய் குக் பண்ணலாம். இவன் சோஃபா ரெடி பண்ணட்டும். பொட்டேட்டோ நுகெட்ஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு 3 பொட்டேட்டோ நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். நான் பொட்டேட்டோவெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் வேக வைக்கிறதுக்காக சேர்த்துட்டேன். இப்போ நான் குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன். நான் இங்கே பொட்டேட்டோ ஸ்கின் ரிமூவ் பண்ணிகிட்ருந்தேன். ரித்து நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் மம்மின்னு சொல்லிவிட்டு இங்கே உட்காந்து பொட்டேட்டோவுக்கு ஸ்கின் உரிச்சிட்ருக்கான். பாருங்கள் ரித்து, உனக்கு மம்மிக்கு ஹெல்ப் பண்ண பிடிக்குமா? என்னென்ன பண்ணுவ நீ? இது மட்டும் தான் பண்ணுவேன். பொட்டேட்டோ உரிப்பை, அதெல்லாம் பொட்டேட்டோ உரிப்பை. அப்புறம் என்ன பண்ணுவ? அப்புறம் நான் ஃபுல்லும் உனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பேன். மம்மிக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணுவீங்க? ஃபுல் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பேன். கருவேப்பிலையெல்லாம் அந்த லீஃப் தனியாக ஸ்டெம் தனியாக எடுத்து கொடுப்பல்ல? அப்புறம் என்ன பண்ணுவ? மாதிரி எல்லா வேலையும் முடிச்சிடுவேன். சரி, ஓகே. சரி கொடு, மம்மி உரிச்சுக்கிறேன். கொடு. எனக்கு புரிஞ்சிடுச்சு எப்படி. சரி, ஊரி அதை கட் பண்ணிட்டு அப்படியே உரிச்சிடணும். ரித்து ஃபினிஷ் பண்ணிட்டியா? சீக்கிரம் ஃபினிஷ் பண்ணிட்டேன். சரி, ஓகே. இன்னும் நான் பார்த்துக்கிறேன், நீ போய் விளையாடு. இப்போ பொட்டேட்டோ நல்லா வேக வச்சு ஸ்கின்லாம் எடுத்துட்டு நான் வச்சுருக்கேன். இதை ஒரு மேஷர் இல்லைன்னா கை வச்சு நல்லா நீங்கள் மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டி இல்லாத மாதிரி நல்லா பார்த்து மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இதில் நம்ம வெட்டி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை நம்ம சேர்த்துடலாம். ரொம்பவே சின்ன சின்னதாக நீங்கள் வெட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி நான் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஒரே ஒரு பச்சை மிளகாய், அதையும் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் இதில் சேர்த்தாச்சு. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய்த்தூள் சேர்த்துக்க போகிறேன். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம், அதனால் நீங்கள் காரம் கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம்.
இங்கே வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக க்ளவுடியாக இருக்குது. இங்கே பாருங்கள் Black கலரில் இருக்குது. ஸ்கையும் வேறு லெவல் மழை பெய்ய போகுது. இப்போ நல்லா காற்று வேறு அடிச்சிட்ருக்கு. மழை வர்றதுக்கும் நம்ம வந்து பொட்டேட்டோ நுகட்ஸ் நம்ம குக் பண்ணி முடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். சரி வாங்க நம்ம போய் குக்கிங் பார்க்கலாம். ரித்து வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போய் உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிட்டான். என்ன ரித்து விளையாடுற? கார் ரேஸ் பண்ண போறியா? சரி ஓகே, மம்மி வீடியோ எடுக்கிறேன், கொஞ்சம் சத்தம் இல்லாமல் விளையாடு, ஓகேவா? இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்க போகிறேன். 1 டீஸ்பூன் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம வந்து இதை வந்து அந்த நுகட் ஷேப்புக்கு நம்ம வந்து இப்போ இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம வந்து நல்ல ஷேப், கரெக்டான அந்த ஷேப்புக்கு நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். இந்த ஷேப்புக்கு எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். நுகட்ஸுக்கு வந்து நான் அந்த ஷேப் எல்லாமே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் வந்து இந்த ஷேப்பையும் நான் வந்து கொஞ்சம் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஒரே ஷேப்பில் கொடுத்தா குழந்தைக்கு சாப்பிடும்போது போர் அடிக்கும். அதனால நான் வந்து ரவுண்டு ஷேப் கொஞ்சம், இந்த சிலிண்டர் ஷேப் மாதிரி கொஞ்சம் நான் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். இங்கே நான் வந்து என்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம வந்து பிரெட் க்ரம்ஸ் சேர்த்தோம் இல்லைங்களா, பிரெட் க்ரம்ஸுக்கு பதிலாக நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இப்போ நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக நான் வந்து பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை தண்ணி சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஒரு பிளேட் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு நுகட்ஸாக எடுத்து நம்ம வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குதுல்ல, அதில் ஒன்ஸ் டிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணி எடுத்துடலாம். கோட் பண்ணி இங்கே நம்ம ரெடி பண்ணிடலாம். அதே மாதிரி இது எல்லாத்தையும் செஞ்சு நம்ம எடுத்துடலாம். நுகட்ஸ் எல்லாமே நல்லா பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் ஆகி இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்து அதை சூடு பண்ணிடலாம். இப்போ நம்ம பேனில் வந்து எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு நுகட்ஸாக நம்ம வந்து இதில் வந்து போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நம்மளோட நுகட்ஸ் எல்லாமே எவ்வளோ சூப்பராக வெந்து வந்துட்டுருக்கு பாருங்கள். ரொம்ப வேகணுன்றது இல்லை. என்னென்னா நம்ம பொட்டேட்டோ எல்லாமே நம்ம வந்து பாயில் பண்ணி தான் போட்டிருக்கோம். ஆனியன் மட்டும்தான் நம்ம வந்து பாயில் பண்ணாமல் போட்டிருக்கோம். அதனால் ஆனியன் வேகிறதுக்கு ஒரு கம்மியான நேரம் தான் ஆகும். அதனால் நம்ம வந்து நம்ம சீக்கிரமாகவே எல்லா சைடும் ப்ரௌன் ஆனோன்னா நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ எல்லா சைடுமே ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம்.
நம்மளோட நுகெட்ஸ் எல்லாமே நல்லா எல்லா சைடும் கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிருச்சு. நம்மளோட யம்மியான பொட்டேட்டோ நுகெட்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. மழையோடு சேர்ந்து பொட்டேட்டோ நுகெட்ஸையும் என்ஜாய் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.